ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டெக்னிக்கல் வீடியோ. குப்தா அப்ஜெக்டிவ் புக்கில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கொஷின்ஸ் தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம், அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ 30 கொஷின்ஸ் கிட்ட அந்த 2 வீடியோஸில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படின்றனால ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. பட் வந்து ஸ்பீடாக வந்து பிக்கப் பண்ணி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் தென் எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் வந்து குப்தா சால்விங் வந்து சீரீஸ் மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். 30 கொஷின் வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வந்து 31லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். Right circular cylinder opens at the top is filled with the liquid and rotated about its vertical axis. 31th கொஷின் பார்க்கலாம். நம்ம போன வீடியோவில் 30 கொஷின் வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், என்னென்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஓப்பன்ஸ் அட் டாப் இஸ் ஃபில்டு வித் லிக்விட் அண்ட் ரொட்டேட்ஸ் about its vertical axis at such a speed that the off of the liquid spills out the pressure intensity at the bottom. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்குது. ஓகே, ஸோ அதில் டாப் வந்து ஓப்பன் விட்டுறோம். ஸோ அதில் வந்து லிக்விட் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஸோ அது ரொட்டேட் ஆகுதுன்னா கீழே வந்து ஒரு ஷாஃப்ட் மாதிரி போட்டு அதை ரொட்டேட் பண்ணணும். ஸோ அப்போ தானே அந்த சிலிண்டர் ரொட்டேட் ஆகும். ஸோ ஷாஃப்ட் அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஆக்சிஸில் அது ரொட்டேட் ஆகிட்டே வருது. ஸோ அது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா, அந்த ஸ்பீடு அது ரொட்டேட் ஆகுறதுல அந்த உள்ளே இருக்க லிக்விட் வந்து ஆஃப் வந்து கீழே ஸ்பில் அவுட்னா கீழே கொட்டுற அளவுக்கு அந்த ஸ்பீடில் வந்து அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படி ஆகும்போது ப்ரெஷர் இன்டென்சிட்டி அட் த சென்டர் ஆஃப் த பாட்டம். ஸோ பாட்டமில் சென்டரில் எவ்வளோ ப்ரெஷர் இன்டென்சிட்டி இருக்கும் அப்படின்றா கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின் பாயிண்ட் வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும்போது அதோட ஸ்பீட் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த லிக்விட் வந்து பாதி வந்து கீழே ஸ்பில் அவுட் ஆகுற அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா சென்டர் ஆஃப் த பாட்டம் வில் பி எக்ஸ்போஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடில் ரொட்டேட் ஆச்சுன்னா சென்டர் ஆஃப் பாட்டம் வந்து முழுசாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு அங்கே வந்து ப்ரெஷரே வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். ஸோ ஸ்பில் அவுட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சென்டர் டோட்டலாக வந்து இருக்கிறது வந்து ஹெச். ஓகே, ஸோ அங்கே ஸ்பில் அவுட் ஆகி இருக்கிறது ஹெச். ஸோ இது வந்து ஸ்மால் ஹெச், டோட்டலாக இருக்கிறது ஸ்மால் ஹெச். ஸோ ஒரு பேரபோலிக் ஷேப்பில் நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் வால்யூம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? ஈக்குவல் டு ஸ்பில் அவுட் ஆன அந்த ஒரு இது. ஸோ 1/2 பை ஆர் ஸ்கொயர், ரெண்டு இருக்கு இல்லையா? ஸோ ஸ்மால் ஹெச், இது வந்து பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் என்னென்னா, அந்த டோட்டல் சிலிண்டரில் வந்து ஆஃப் தான் ஸ்பில் அவுட் ஆகிட்டு ஆஃப் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆஃப் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இருக்க அந்த டோட்டல் வால்யூம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஹெச்சும் இருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆச்சுன்னா எப்படி ஆகும்னா, நம்மளோட பீக்கரில் ஸோ டோட்டலாக அந்த கர்வ் வந்து இப்படி ஆகிட்டு ஸோ இந்த பாட்டமில் வந்து டச் ஆகிடும். ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது ஹெச்சும் ஈக்குவல் இருக்கும்போது ஸோ இந்த ஸ்மால் ஹெச்சும் இந்த பெரிய ஹெச்சும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது ப்ரெஷர் அட் பாட்டம் வந்து 0வாகிடும். ஓகே, அதுதான் நான் இந்த மாதிரி சால்வ் பண்ணி உங்களுக்கு நான் புரிய வச்சேன். ஓகே, உங்களுக்கு டேரெக்டாக இந்த தியரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். என்ன ஆன்சர்? 0. ஓகே, த ப்ரெஷர் இன்டென்சிட்டி அட் த சென்டர் ஆஃப் பாட்டம் 0. ஏன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஹெச். ஸோ அப்படி இருக்க பீக்கரில் இப்படி ஆகிடுது. ஓகே, ஸோ இங்கே இருக்க ஹெச்சும் வந்து ஈக்குவலாக ஆகிடுது. ஸோ ஆன்சர் வந்து ஏ. பார்த்தீங்களா, இது தியரி கொஷின் மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு யோசித்து அந்த எக்ஸாம் டைம்லலாம் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து இந்த கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்ததை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இதை ட்விஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா ப்ராக்டிஸ்னு. ஸோ கூடவே வந்து நான் சொல்லிட்டேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குப்தா வந்து பிகினர்ஸ்க்கு ஓகேவா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இப்போ தான் காம்படேட்டிவ் எக்ஸாம் சிவிலுக்கு நான் உள்ளே வரேன்னா ஃபஸ்ட்டு குப்தா எடுக்காதீங்க. குர்மி, ஜெயராம் ரெட்டிலாம் முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி குப்தா படிக்காமல் எக்ஸாமுக்கு போகக்கூடாது. ஓகே,
நெக்ஸ்ட்டு next question போயிடலாம். Horizontal component of force on a curved surface is equal to. Okay, so இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்துங்க. Product of pressure intensity at its centroid and area, force on the vertical projection of the curved surface, weight of liquid vertically above the curved surface, force on the horizontal projection of the curved surface. ஸோ இதுக்கும் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனை வந்து நம்ம கேர்வ்டு காம்பனண்ட்டாக மாற்றுறோம். ஓகே, இங்கே வந்து வாட்டர் சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் கேர்வ்டாக இன்க்ளைண்டாக மாறும்போது உங்களுக்கு 2 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த ஒரு பொசிஷன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இந்த ஏரியா எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து டிஎஃப் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுதுன்னு போது அதை வந்து நம்மளுக்கு 2ஆக பிரியும். ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக எழுத பார்க்குறேன், புரிகிற மாதிரி. டிஎஃப் ஒய்யாகவும் இங்கே டிஎஃப்எக்ஸ் எக்ஸாகவும் அது வந்து ரிசால்வ் ஆகும். அந்த ஏரியா தான் வந்து நம்ம டிஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏபி இப்படி வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். ஸோ அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம எடுக்கும்போது எஃப்ஆர் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், எஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஒய் ஸ்கொயர். ஓகே, அதே நீங்கள் டீட்டா, அதுக்கு டீட்டா எடுத்திங்கன்னா டான் டீட்டா வந்து எஃப் y by fx. ஸோ இப்படி தான் இதை ரிசால்வ் பண்ணி ஒரு பெரிய ஈக்குவேஷனாக கொண்டு வருவாங்க. ஓகே, இப்போது ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா ஃபோர்ஸ் ஆஃப் த வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த கர்வ். ஓகே, ஸோ இதெல்லாம் ரிசால்வ் பண்ணி நம்ம கொண்டு போகும்போது நம்மளுக்கு fy தான் லாஸ்ட்டில் வரும். ஓகே, ஸோ அதனால தான் த ஃபோர்ஸ் ஆன் த வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகே, ஸோ டேரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம், ரொம்ப இது குழப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஃபோர்ஸ் ஆன் த வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் எப்படி இதை ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டில் வந்து இதே கேட்பாங்க, டைரக்ட் கொஷினாகவும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 33rd, closed tank containing water is moving in a horizontal direction along the straight line at a constant speed. The tank also contains a steel ball and bubble of air. The tank is deaccelerated horizontally then. ஓகே, ஸோ இது வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணணும். ஒரு க்ளோஸ்டு டேங்க் இருக்குது, அதில் வாட்டர் இருக்குது, அதை வந்து ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறோம் ஸ்ட்ரெயிட் லைனில். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு டயக்ராம் வர்றேன். ஸோ ஒரு சர்ஃபேஸ், அதில் தான் மேலே வந்து ஒரு டேங்க் இருக்குது, அதை வீல் தான் போட்டு மூவ் பண்ணுறோம். ஸோ வீல் நான் போட்டுக்கிறேன். ஓகே, அது க்ளோஸ்டு டேங்க்குன்றாங்க. ஓகே, வாட்டர் வந்து இருக்குது. The tank also contains steel bar and bubble of air. ஸோ உள்ளே வந்து ஸ்டீல் பாலும் இருக்குது, பபுள் ஆஃப் ஏர் இருக்குது. இஃப் த டேங்க் இஸ் டீஆக்சிலரேட்டட் ஹரிசாண்டலாக டீஆக்சிலரேட் பண்ணும் போது இப்போ மூவ் ஆகிட்டே இருக்குது, அதை விட்டுறீங்க. ஸோ அப்போது அதான் ஹரிசாண்டலாக நீங்கள் டீஆக்சிலேட் பண்ணும் போது என்ன ஆகும்? த பால் வில் மூவ் டு த ஃப்ரண்ட்டா, பபுள் வில் மூவ் டு த ஃப்ரண்ட்டா, த பால் வில் மூவ் டு கியரா அண்ட் பால் வில் மூவ் டு ரியரா. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது ரியர்னா ரியர், அப்புறம் ஃப்ரண்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு அது நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதிக்கிறேன். ஸோ க்ளோஸ்டு டேங்க். ஓகே, ஸோ ஏபி அந்த க்ளோஸ்டான சர்ஃபேஸில். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டா ஒரு ஆங்கிளில் டீட்டா, இது நான் போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த பாயிண்ட் வந்து சீன் எடுத்துக்கலாம். உள்ளே வந்து ஸ்டீல் இருக்குது அண்ட் பபுள் இருக்குது. ஓகே, ஸ்டீல் பால் இருக்குது, பபுள் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியல் சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் ஹரிசாண்டல் வந்து ஏபி ஃபஸ்ட்டு. அப்புறம் அப்போ ஆக்சிலரேஷன் பண்ணும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆக்சிலரேஷன் ஆகுது. டியூ டு ஆக்சிலரேஷன் ஒரு நியூ சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். மூவ் ஆகும்போது அப்படியே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும்போது இங்கே ஏ டேஷ், இங்கே வந்து பி டேஷாக ஒரு நியூ ஆடும் இல்லையா? ஸோ அதுதான் பி டேஷாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு டீட்டா ஃபார்ம் ஆகுது. அதுதான் tan theta is equal to -a/g. இதுதான். ஏன்னா இது வந்து என்ன டைரக்ஷன் நம்ம சொல்லலை, பட் நாம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பேக்வர்ட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் -a/g. ஓகே, இதுவும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், ஒரு சம் சால்வ் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போது டியூ டு டீஆக்சிலரேட். ஸோ அதுதான் கொஷின். இப்போ டீஆக்சிலேட் பண்ணும் போது என்ன ஆகும்னா பால் வில் மூவ் டு த ஃப்ரண்ட் டியூ டு இனர்ஷியா ஃபோர்ஸ். ஓகே, ஏன்னா இங்கே பாருங்கள் -a/g இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக வந்து அந்த டீட்டாவும் 0 ஆக வாய்ப்பு கிடையாது, ஆக்சிலரேஷனும் 0 ஆக வாய்ப்பு கிடையாது. ஸோ என்னென்னா ஒரு ஆக்சிலேஷனை போயிட்டுருக்கு, அது வந்து நம்ம டீஆக்சிலேட்டாக அதை விட்டுறோம். ஸோ அப்பயும் அந்த மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நடக்கும், அப்புறம் கண்டிப்பாக அந்த பாலுமே அந்த பபுளுமே நம்மளுக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, பால் வில் மூவ் டு த ஃப்ரண்ட். ஸோ அந்த பால் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் போகும். அண்ட் தென்
ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து அங்கே ஜென்ரேட் ஆகுது, அதான் இனர்ஷியா ஃபோர்ஸ். ஸோ பால் வந்து மூவ் டு த ஃப்ரண்ட் அண்ட் தென் பபுள் வில் மூவ் டு த ரியர். ஓகே, எது வெயிட்டாக இருக்கோ அதை நம்ம ஃப்ரண்ட்டில் போகுது, வெயிட் கம்மியாக இருக்க பபுள் வந்து பின்னாடி வருது. ஸோ அப்படி தான் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு கொஷின். ஸோ இவ்வளோ தான் இங்கே வந்து இதை வந்து எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் அது எப்படி இனர்ஷியா ஃபோர்ஸால் அது வெயிட் பொறுத்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு நாமளே தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இது எப்படி பால் ஏன் முன்னாடி போச்சு பின்னாடி போச்சு அப்படின்றதுக்கான டெரிவேஷன்லாம் கிடையாது. ஓகே, ஸோ பி த ஆன்சர். பால் வில் மூவ் டு த பால் வந்து ஸ்டீல் வந்து முன்னாடி போகும் அண்ட் தென் பபுள் வந்து ரியர் நோக்கி போகுது, ஃப்ரண்ட் அண்ட் தென் ரியர். ஓகே, next question. So next, the eddy viscosity of turbulent flow. So first வந்து laminar flowனா என்ன? laminar flowனா அந்த ஒரு flow வந்து ஒரு defined pathல ஸ்ட்ரீம் லைனில் வந்து போயிட்டுருக்கும் ஸ்ட்ரெயிட் பேரலாக. ஓகே, அதே டர்புலண்ட்னா ஜிக்ஸாக் வே, அது எதையுமே வந்து கரெக்டாக போகாமல் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கு எடிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அது அப்படி ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு ஹை எனர்ஜி லாஸ் நடக்கும், அதான் டர்புலண்ட் ஃப்ளோ. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, எடி விஸ்காசிட்டி ஆஃப் டர்புலண்ட் ஃப்ளோ இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லிக்விட் டிபெண்ட் ஆஃப் ஃப்ளோ அது இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ளோ. ஓகே, அந்த எடி விஸ்காசிட்டி டர்புலண்ட் ஃப்ளோவில் எப்படி ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு தெரியும். டர்புலண்ட் ஃப்ளோ வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைனில் போகாமல் ஜிக்ஸாக்டில் போகும். ஸோ அப்போ எடிஸ் ஃபார்ம் ஆகுறது எடி விஸ்காசிட்டி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோவோட அமைப்பு பொறுத்து, ஜிக்ஸாக்கா இல்லை எப்படி எந்த வேலை போதோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ டிபெண்ட் ஆஃப் ஃப்ளோ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃப்ளோ அட் கான்ஸ்டன்ட் ரேட் த்ரோ எ டேப்பரிங் பைப் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவே வந்து ஜஸ்ட் நான் இன்னொரு அடிஷ்னல் லாமினார் ஃப்ளோன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஃப்ளூயிட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃப்ளூயிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டர்புலண்ட் வந்து எப்போயுமே ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ அது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டர்புலண்ட் ஃப்ளோ அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை டெரைவ் பண்ணி லாஸ்ட்டில் அதை கன்க்ளூட் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, லாமினார் ஃப்ளோ வந்து ஃப்ளூயிட் கேரக்டரிஸ்டிக் பேஸ்ட் ஆகும் அண்ட் தென் வந்து டர்புலண்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பேஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு the flow at constant rate to a tapering pipe is. ஸோ டேப்பர் ஆகிற பைப்போட ஃப்ளோ கான்ஸ்டன்ட் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டெடி ஃப்ளோ, யூனிஃபார்ம் ஃப்ளோ, அன்ஸ்டெடி ஃப்ளோ, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இல்லை வந்து நம்ம எந்த கரெக்ட் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஸோ டேப்பரிங் பைப், ஸோ யூனிஃபார்ம் பை டேப்பர். ஸோ யூனிஃபார்ம் பைப்னா யூனிஃபார்மாக இருக்கும் க்ராஸ் செக்ஷன்ஸு, இது வந்து சின்னது பெருசாக அப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் அதோட டேப்பரிங் பைப். அதோட வால்யூம் வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு லென்த்தும் வால்யூமும் சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்டெடி ஃப்ளோனா என்ன? ஸ்டெடி ஃப்ளோ ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னென்னா, அது வெலாசிட்டி, ப்ரெஷர், டென்சிட்டி எல்லாமே வந்து டு நாட் சேஞ்ச் வித் டைமை வச்சு அது சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுதான் ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அது யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னா அதுவும் வந்து டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். ஸோ அந்த வெலாசிட்டி எல்லாமே டைமும் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் பொறுத்தோ அந்த டைம் பொறுத்தோ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகே, அப்போ ஃப்ளோட் கான்ஸ்டன்ட் ரேட் த்ரூ எ டேப்பரிங் பைப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கான்ஸ்டண்ட்டாக தான் இந்த டேப்பரிங் வந்து யூனிஃபார்மாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அப்படி யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும்போது கான்ஸ்டண்ட்டாக வந்து அதோட வெலாசிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி நம்ம ஆன்சர் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஃப்ளோட் கான்ஸ்டன்ட் ரேட் ஒரு டேப்பரிங் பைப் அப்படின்னா அது என்ன வரும்னா, ஸ்டெடி ஃப்ளோ அண்ட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஓகே, ஸ்டடியாக போகும், டைம் பொறுத்து அது வெலாசிட்டி எதுவும் மாறாது. பட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோவாக இருக்கும். ஓகே, ஏன்னா அதோட கிராஸ் செக்ஷன் நம்மளுக்கு யூனிஃபார்ம் கிடையாது. ஓகே, பட் கான்ஸ்டன்ட் ரேட்டில் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், பட் ஃப்ளோ மட்டும் நான் யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஒரு கொஷின் 36th. In a two-dimensional incompressible steady flow around a airfoil, the stream lines are 2 cm apart at a great distance from the airfoil, where the velocity is 30 meter per second. The velocity near the airfoil where the stream lines are 1.5 cm apart is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஈஸி தான். உங்களுக்கு வந்து Q is equal to Q. ஸோ Qனா என்ன? நம்மளுக்கு ரேட் ஆஃப் ஃப்ளோ. ஓகே, அது வந்து A into V. ஸோ இந்த ஃபார்மில் வந்து எல்லாருக்குமே தெரியும், இதை நிறைய வச்சு நம்ம போடுவோம். ஓகே, ஸோ இப்போது பார்க்கலாம் எப்படி இதை சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்கம்ப்ரெசிபிள் ஸ்டடி ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. ஸ்டீம் லைன்ஸ் வந்து எவ்வளோ மீட்டர் அப்பார்ட் தான்? 2 cm அப்பார்ட் ஃப்ரம் டிஸ்டன்ஸ். அண்ட்
வேர் த வெலாசிட்டி வந்து 30 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் தென் அதே இந்த ஏர்ஃபாயில் நியரில் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் லைன்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர் அப்பார்ட். ஓகே, ஸோ இப்போ எப்படி சீன்ஸ் த ஃப்ளோ பர் யூனிட் வித் அண்ட் சேம் அண்ட் போத் பொசிஷன். ஓகே, அந்த வித் வந்து அந்த அப்பார்ட் அந்த ஒரு ஏர்ஃபாயிலோட வித்து அதோட ஃப்ளோ வித் எல்லாமே சேமாக இருக்குது. பட் ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு மாறுது. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து ஏரியாவில் வந்து லென்த்தை மட்டும் வச்சு போட்டுக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த வித்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ 2 இருக்குது. Q1 இஸ் ஈக்குவல் டு Q2. இப்போது A1 ஈக்குவல் டு A1 V1 ஈக்குவல் டு A2 V2. ஓகே, ஸோ அப்போது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். வித் வந்து நம்ம யூனிட்டாக எடுத்துக்கிறோம். அது சேமாக இருக்குது ஒவ்வொரு பொசிஷனுக்கும். Q1க்கும் சேம் தான், Q2க்கும் சேம் தான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச லென்த்தை மட்டும் நான் ஏரியாவில் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ A1 பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் அப்பார்ட்டு. வித் வந்து நான் எடுத்துக்கல, ஏன்னா அது வந்து நான் யூனிட்னு எடுத்துக்கிட்டேன், அது இல்லாமல் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இன்டூ ஸோ நம்மளோட வெலாசிட்டி வந்து என்ன 30. ஸோ 30 மீட்டர் பர் செகண்ட். இங்கே A2வில் பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து 1.5. அதோட வித்து சேமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் போட்டாலும் நம்மளுக்கு அடிச்சிருவோம், அதனால நான் எடுத்துக்கல. அண்ட் தென் V2 வந்து பார்த்தீங்கன்னா அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டி நியர் த ஏர்ஃபாயில் செகண்ட் V2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து V2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ V2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2 × 30 by 1.5. அப்போது V2 இஸ் ஈக்குவல் டு 40 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அப்போ Qக்கு என்ன வரும் உங்களுக்கு, Qக்கு என்ன வரும், மீட்டர் கியூப் பர் செகண்ட் வரும் அதோட யூனிட்டு. ஸோ வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட். அண்ட் தென் ஏரியாவுக்கு வந்து என்ன உங்களுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ எப்படி யூனிட் வந்துச்சு அப்படின்றதுக்காக. ஓகே, இது ரொம்ப ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட்டு 37th கொஷின். த ஈக்குவேஷன் P/W + V² / 2G + Z இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது இந்த ஈக்குவேஷன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஸோ அப்படி நீங்கள் யோசிப்பீங்க எங்கே அப்படின்னா இதுதான் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இது வந்து 3 ஹெட்டு இருக்கும். ஸோ அந்த 3 ஹெட்டு வச்சு தான் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். இல்லை கேட்குறாங்கன்னா இது அசம்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ABCDயில் எது கரெக்டு. ஃபஸ்ட் எல்லா ஆப்ஷனும் நான் படிச்சிருந்தேன். ஸ்டெடி, ஃப்ரிக்ஷன்லெஸ், இன்கம்ப்ரெசபிள் அண்ட் along a streamline. Steady, frictionless, uniform along a streamline. Steady, incompressible, uniform and along the streamline. அதே ஸ்டெடி, ஃப்ரிக்ஷன்லெஸ், இன்கம்ப்ரெசபிள் அண்ட் யூனிஃபார்ம். எதுக்கு நான் 4 படித்தேன்னா இப்போ நீங்கள் அசம்ஷன்ஸ் பார்க்கலாம். அசம்ஷன்ஸில் 4 அசம்ஷன்ஸ் வந்து பெர்னாலிஸில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கும். ஃப்ளூயிட் இஸ் ஐடியல், விஸ்காசிட்டி 0. நம்ம இங்கே எடுத்துக்கிற ஃப்ளூயிட் வந்து ஒரு ஐடியல் ஃப்ளூயிட்னு எடுத்துக்கிறோம், அதோட விஸ்காசிட்டி 0. ஓகே, அது ஒன்று. அண்ட் தென் ஃப்ளோ வந்து ஸ்டெடி. ஓகே, அண்ட் தென் ஃப்ளோ இஸ் இன்கம்ப்ரெசிபிள், த அசம்ஷன்ஸ். ஓகே, அண்ட் தென் ஃப்ளோ இஸ் irrotational. ஓகே, ஸோ அப்போது இதுதான் நம்மளோட அசம்ஷன் போது ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஐடியல். ஓகே, ஐடியல் அப்படின்னாலே அதில் ஃப்ரிக்ஷன்லெஸ் இல்லைன்றது கண்டிப்பாக வந்துடும். ஓகே, அண்ட் தென் ஸ்டடி இருக்குது. ஐடியல் ஃப்ளூயிட் வந்து என்ன, ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸு அண்ட் தென் இன்கம்ப்ரெசபிள். ஸோ அந்த 2 பாயிண்ட் இருக்குது. அலாங் த ஸ்டீம் லைன் ஒன்று அது irrotational ஸ்டடி நம்ம சொல்லிட்டோம். அதனால் வந்து அலாங் த ஸ்டீம் லைன். ஸோ ஆன்சர் வந்து ஏ. வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஆப்ஷனுமே அதில் வந்து சூஸ் நம்மளுக்கு கரெக்டாக இல்லை. ஓகே, ஸோ இது 2 தான் இருக்குது. ஸோ அதனால் ஏ தான். ஓகே, நெக்ஸ்ட்டு when the velocity distribution is uniform over the cross section the correction factor of momentum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெருசு உங்களுக்கு. மொமெண்டம் கரெக்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் கரெக்ஷனை வந்து நம்ம பீட்டா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னென்னா மொமெண்ட் பர் செகண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல். ஸோ ஆக்சுவல் வெலாசிட்டி பொறுத்தும் ஆவரேஜ் வெலாசிட்டி பொறுத்தும் நம்ம வந்து இந்த பீட்டா இது பண்ணுவோம். ஸோ அதே வந்து ஆல்ஃபான்னு ஒரு ஃபேக்ஷன் அது வந்து kinetic எனர்ஜி ஃபேக்டர். அதுவும் வந்து என்னென்னா kinetic எனர்ஜி பர் செகண்ட் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெலாசிட்டி, kinetic எனர்ஜி பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு போடுவோம். ஸோ இப்போ பி வந்து என்ன ஆகும், நான் ஜஸ்ட் உங்கள் ஃபார்முலா மட்டும் எழுதுகிறேன். ஸோ V/average ஸ்கொயர் பை DA அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் யூனிஃபார்ம். ஸோ இங்கே நம்ம எடுத்து கிராஸ் செக்ஷன் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனோடனே இங்கே வியும் இந்த V ஆவரேஜும் நம்மளுக்கு யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ அப்போ லாஸ்ட்டில் வந்து நீங்கள் இன்டகிரேஷன்லாம் பண்ணி எடுத்திங்கன்னா A/A = 1 வரும். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் வந்து 1. நீங்கள் ஜஸ்ட் இவ்வளோ பண்ணி கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து when the velocity distribution is uniform over the cross section the correction factor of the momentum is 1 அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு
the least possible value of correction factor for. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதை எது லீஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு டேபிள் இருக்குது, லாமினாருக்கு டர்புலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கரெக்ஷன், ஒன்று மொமெண்ட் கரெக்ஷன் அண்ட் கினெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன். ஸோ மொமெண்ட் கரெக்ஷன் தான் பீட்டா, மொமெண்டம் அட் த ஆக்சுவல், அது மாதிரி ஆக்சுவல் வெலாசிட்டி அண்ட் தென் ஆவரேஜ் வெலாசிட்டி. அதே பீட்டாக்கு பார்த்தீங்கனாலும் kinetic energy at actual velocity and then kinetic energy at average velocity. ஸோ இது எப்படின்னா அது இன்டகிரேஷன் ஃபார்முலா தான் வரும். இல்லை V3/dA/V3 ஆவரேஜ்னு வரும். ஓகே, இப்படி தான் இந்த ஃபார்முலா வரும். இப்போ வந்து இதோட கரெக்ஷன் ஃபேக்டருக்கு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இங்கே ஆல்ஃபா, இங்கே பீட்டா, லாமினார், டர்புலண்ட். ஓகே, ஸோ இதுக்கு 2, 1.33, 1.33, 1.2. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் கரெக்ஷன் ஃபேக்டர்னோடனே இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கினெட்டிக் எனர்ஜி 0. ஸோ கினெட்டிக் எனர்ஜி 0வே வராது. ஓகே, அதே போல் கினெட்டிக் எனர்ஜிஸ் 1. ஸோ 1 தான் அதோட லீஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா நம்ம ரேஞ்சிலே பார்த்தீங்கனால தெரியும், அவங்க ஆப்ஷன்ஸில் நம்ம சூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் மொமெண்ட் இஸ் 0, மொமெண்டம் இஸ் 1. ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணால் ரெண்டுமே 1 தான் நம்மளுக்கு லீஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் D. ஓகே, 2 and 4. ஏன் இங்கே 2 கொடுக்கல 1 பாயிண்ட்? அவங்க என்ன சொல்லிட்டாங்க, லீஸ்ட் பாசிபிளாக லீஸ்ட்டாக வர என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறோம். கண்டிப்பாக 0 லீஸ்ட்டே வராது. ஸோ 1லேருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது, நம்பர்ஸில் தான் வரும்னு தெரியுது. ஸோ அதனால நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இல்லை அவங்க கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லாமினார் ஃப்ளோ, கினெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் டர்புலண்ட் ஃப்ளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த டேபிள் ஞாபகம் வச்சு என்ன ஆன்சரோ அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இந்த 40th கொஷினோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இஃப் த வெலாசிட்டி இஸ் 0 over half or the cross-sectional area and is uniform over the remaining half, then the momentum correction. ஸோ இது இந்த கரெக்ஷன் ஃபேக்டர் பொறுத்து தான், பீட்டா அண்ட் ஆல்ஃபா பொறுத்து தான். ஸோ வெலாசிட்டி 0ன்னு சொல்லிட்டாங்க over the half of the cross-section and is அந்த ஒரு கிராஸ் ஒரு இது இருக்குது, ஏதோ ஒரு இதில். ஸோ இதில் வந்து பாதியில் வந்து வெலாசிட்டி 0, அனதர் ஆஃபில் வந்து வெலாசிட்டி வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்ஷன் ஃபேக்டர் மொமெண்டம் கரெக்ஷன்னா பீட்டா தான். ஸோ பீட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா அந்த ஃபார்முலா டைரெக்டாக போட்டுடலாம். 0A/A V/V ஆவரேஜ் ஸ்கொயர்/A. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம V ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ V ஆவரேஜில் வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து 0வாக இருக்குது, அந்த அனதரில் வந்து யூனிஃபார்ம் வந்து ரிமைனிங் ஆஃபாக இருக்குது. ஸோ அப்போ வந்து யூனிஃபார்ம் இருக்கும்போது V/2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ V ஆவரேஜ் வந்து V/2. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ பீட்டா பார்த்தீங்கன்னா V/V/2 ஆகும், ஸ்கொயர்/A/ இங்கே A/2 0. அதை நீங்கள் போட்டிங்கன்னா 4/A அண்ட் A/2 A அண்ட் சாரி இங்கே A அப்படி வரும். அண்ட் தென் அதுக்கடுத்து பீட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா 4A × A/2 = 2 வரும். ஸோ பீட்டா வந்து 2. ஓகே, இது வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நிறைய டைம் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு கிராஸ் செக்ஷனில் பாதி வந்து V0வாக இருக்கும்போது அண்ட் தென் இன்னொரு யூனிஃபார்மாக இருக்கும்போது அதோட மொமெண்ட், தட் மீன் பீட்டா வந்து என்னவாக இருக்கும், பீட்டாவோட கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து என்னவாக இருக்கும்னா 2 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, C. இது வந்து C. ஓகே, இது வந்து யூனிஃபார்மில் அந்த லாமினர் ஃப்ளோ வந்து குறிக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா லாமினர் ஃப்ளோலையும் அதோட கிராஸ் செக்ஷன் வந்து 2, 1.33 அந்த மாதிரி சம்திங் தான் வரும். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவேன். பட் டைம் இல்லை. ஸோ டைம் இருக்காது உங்களுக்கு எக்ஸாமில் இதெல்லாம் போட்டு பார்க்கறதுக்கு, இந்த கொஷின்லாம் கேட்டாங்கன்னா. பட் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஆன்சரே ஞாபகம் வந்துடும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்து எப்படி சொல்கிறது, சேவ் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அது வந்து என்னோட ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், எல்லாமே குவாலிட்டியான கொஷின்ஸ். ஒவ்வொரு கொஷினுக்குமே நான் வந்து 3 மினிட்ஸ் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டும் கூப்பிட்டால எந்த சப்ஜெக்ட் வந்து இதோட சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ணலாம்
அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் 250 கொஷின்ஸ் கிட்டே இருக்குது கூப்பிட்டா என்கிட்ட இருக்க பிடிஎஃப்பில். பட் புது புக் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பிடிஎஃப் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த புக்கில் இருக்கிறத நான் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் 250 கொஷின்ஸ்னால் 10 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ½ hour ஆகுது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ரொம்ப லேட் ஆகும். சைட் பை சைடு ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸே பார்த்துட்டு வரது போர் அடிக்கலாம். ஸோ சைடில் ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும், கூப்பிட்டா சால்விங் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் வந்து கேட்குறீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம எது நிறைய சொல்கிறீங்களோ அதை வந்து நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, இல்லைனா கம்யூனிட்டிலும் போஸ்ட் பண்ணுறேன். ஓட்ஸ் மாதிரி வச்சு கூட அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா கூப்பிட்டா வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான புக். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் கொஷின்ஸு. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து நம்ம டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்டிங்காக படித்தா மட்டும்தான் எக்ஸாமில் வர கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அன்அகாடமி ப்ரமோஷன் ஆட் பார்த்தலாம். அன்அகாடமி டிஎன்பிசி பற்றி எல்லாருக்குமே தெரியும். பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வச்சு அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கண்டென்ட். ஸோ ஃப்ரீ கண்டென்ட்டில் வந்து என்னென்ன ஆக்சஸ் பண்ணலாம், டெய்லி மார்க் டெஸ்ட், லைவ் குவிசஸ், அந்த மராத்தான் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம லிங்க் கூட கொடுத்துருக்கேன். ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் அன்லாக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரெஃபரல் கோட் வேணும். ஸோ அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஸ்கோர் மேக்ஸ் தமிழ். அந்த ரெஃபரல் கோட் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டில் என்னென்ன ஃப்ரீ டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குன்னா இலக்கு அப்படின்ற ஒரு டெஸ்ட். ஸோ டெய்லி T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து டாப் 3 ரேங்கர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 1க்கு வந்து அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் 1 month ஃப்ரீ, அண்ட் தென் அமேசான் 1000 அந்த பே கார்டு, அண்ட் தென் 700 அந்த மாதிரி. அது வந்து நீங்கள் எவ்ரி 8 PM வந்து நடக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரேங்க் பொறுத்து நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸஸுமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான். அண்ட் தென் இலக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நடக்குது குரூப் 2க்காக. ஸோ 200 கொஷின்ஸ் வந்து 2 டெஸ்ட்டாக நடக்குது, ஃப்ரீ டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ரேங்கிங் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த அனலைசஸும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் டாப்பர்ஸாக வரவங்க எல்லாருக்குமே 1 month சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா Feb 14th and 28 and 10 PM to 1 PM 3 hours தான் நடக்குது. இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான். கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அன்அகாடமி ப்ளஸ் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். டெய்லி லைவ் கிளாஸஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ன பேட்ச் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இலக்கு அப்படின்ற பேட்ச் வந்து போயிட்டுருக்கு குரூப் 2க்காக. இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கைடன்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா மானிட்டர் வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரெஸ் ஒர்த்தியாக வந்து அன்அகாடமியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெற்றி வந்து குரூப் 1க்காக போயிட்டுருக்கு. அண்ட் தென் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இலக்கு. ஸோ இலக்கில் வந்து எவ்ரி வந்து Jan 19th ஒவ்வொரு டியூஸ்டேவும் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்லேருந்து ஒரு டெஸ்ட் சீரிஸும் அண்ட் தென் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸும் நடக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டியூஸ்டேவும் அண்ட் சாட்டர்டேவும் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்கள் ரேங்கிங்கும் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி அன்அகாடமி வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா அதில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து எது வேணுமோ அதை கெட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதில் வந்து ரெஃபரல் கோட் நம்மக்கிட்ட இருக்குது, ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்றது. அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்லையும் 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் தென் EMI ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்அகாடமி ஏதாவது பேட்ச் வந்து போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.